காரங்காடு புனித ஞானப்பிரகாசியார் ஆலயம் 248வது பங்கு குடும்ப விழா 12/6/2026 முதல் 21/6/2026 வரை. பா மாலையும் ஜப மாலையும் புகழ் மாலையும் சொல்ல, பூ மாலையும் தூப நறுமணமும் மெழுகு ஒலியும் மிளிர, மின் விளக்காலும் அதிர் வெடியாலும் மங்கள ஒலியாலும் அதிர, மக்கள் வெள்ளம் அதில் மகிழ் ஒலிவுடன் மங்கள இசையுடன் புனிதர் தேர்தனில் திரு வலம்பர, வண்ண மின்னொளியில் வண்ண கொடிச்சொலிப்பில் விண்ணுயர, கொடி மரம் அதில் புனிதரின் திருக்கொடி மேலே மேலே உயர்ந்து பறந்தது. யார் இவர்? 1568 மார்ச் 9 இத்தாலியின் மாண்டுவா மாகாணத்தில் உள்ள காஸ்டிக்லியோன் என்ற இடத்தில் அரச குடும்பம் அதில் பிறந்தவர். இவர் தந்தை இவரை சிறந்த போர் வீரனாக்க விரும்ப, இறை தந்தை இவரை சிறந்த புனிதராக்க விரும்ப, குடும்பத்தின் கடும் எதிர்ப்பை மீறி துறவியாக 1585ஆம் ஆண்டு தம் 17ஆம் வயதில் பரம்பரை சொத்தையும் இளவரசர் பட்டத்தையும் துறந்தார். ரோம் நகரில் உள்ள இயேசு சபையில் இணைந்து எளிமை, தபம், ஜபம் தம் வாழ்வின் உயிர் நீச்சாக கொண்டார். இத்தாலியில் 1590 பஞ்சம், பிளேக் நோய் பரவ பாதிக்கப்பட்டவர்கள், வீதியில் கேட்பாரற்று விடப்பட்டவர்களுக்கு உதவ உணவு, உடை, மருந்து என தந்து இறை ஆறுதல் அளிக்க, அதே பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டு 1591 ஜூன் 21 தம் 23ஆம் வயதில் இறைவனில் இணைந்தார். கற்பான வாழ்விற்கும் தியாக வாழ்விற்கும் 1726 போப் 13ஆம் பெனடிக்டால் புனிதர் பட்டம் பெற்றார். இளைஞர்கள், மாணவர்கள், தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாவலராக ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் நாளில் உலகம் முழுவதும் விழா கொண்டாடப்படும் புனிதர்தான் அலோசியஸ் கொன்சாகா. புனிதரின் பட்டம் பெற்ற பின் உலகின் முதலில் கட்டிய ஆலயம் காரங்காடு புனித ஞானப்பிரகாசியார் ஆலயம் என்றால் மிகையாகாது. போர்த்துகீசியர்களின் கட்டடக் கலையுடன் இன்று நம் கண்களுக்கு விருந்தளிக்கும் ஆலயம் கட்டி 248வது குடும்ப விழா கொண்டாடப்படுகிறது. அனைவரும் மகிழ்வுடன் வருக. புனிதரின் அருள் பெற்று இறைவனின் மகிழ்வில் வாழ வாழ்த்துக்கள் பல கோடி. நன்றி, வணக்கம்.